நீ என்ன பூனை? எனக்கு பூனைகள் ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப அழகா இருக்க. சமையல் சவாலுக்கு தயாரா? அப்படியானால் பீட்சாவோட தொடங்கலாம். எனக்கு பசிக்கிறது. மியா, அருமையான தேர்வு. முதலில் மாவை உருட்ட வேண்டும். நான் அதை ஏற்கனவே தயார் செய்து விட்டேன். அப்படியா? என் மென்மையான கால் விரல்கள். சில நல்லவற்றை எடுக்கிறேன். பூனை வடிவத்தை வெட்டுகிறேன். என் மிக கூர்மையான நகம். தக்காளி பேஸ்ட் திறக்கிறேன். சிறிது சீஸ் அதிகமாக இருந்தால் நல்லது. மேலும் சில பெப்பரோனி நிச்சயமாக. அதை பீஸாவிற்கு மேல் வைக்கிறேன். சிறிது கூடுதல் சீஸ் மற்றும் டாடம். இதுதான் சமையலா? சரி, என் பீட்சா மிகவும் பெரியதாகவும் ருசியாகவும் இருக்கும். ஓ ஆம், இங்கே மாவு. நான் மிகவும் வலிமையானவன். வாவ், அது குளிர்ச்சியாக இருப்பதை நான் அறிவேன். நான் இதுக்கிடையில முன்னேறுகிறேன். இந்த தக்காளி பேஸ்ட பயன்படுத்த போறதில்ல, ஆனால் ஒரு பெரிய டீன் பயன்படுத்த போகிறேன். அதை எல்லா இடங்களிலும் பரப்புகிறேன். அடுத்ததாக சில சீஸ் துருவல். மற்றும் நிச்சயமாக சில பெப்பரோனி. வாவ், அது பறக்கிறது. நான் அதனை விரைவாக துண்டுகளாக வெட்ட முடியும். ஆமாம், சுடர் தருணத்திற்கான நேரம். என் பீட்சா தயார். இது சிறந்தது, எனக்கு உறுதி. அது ஒரு குளிர்ச்சியான பீட்சா. ஆனால் எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பதிப்பை செய்ய போகிறேன். இதனால் குழோவை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்த முடியும். மாவில் சர்க்கரை சாறு சேர்க்கலாம். அதை உருட்டுகிறேன். நமக்கு ஒரு மெல்லிய அடுக்கு தேவை. அடுத்ததாக நான் சாஸுக்கு நுடலா பயன்படுத்த போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதை முழுவதும் பரப்புகிறேன். மற்றும் சில M&Ms சேர்க்கிறேன். சிறந்த விதி என்னவென்றால் அதிகமாக இருந்தால் அதுவே சிறந்தது. இந்த பெண் என்ன செய்கிறாள்? நான் தயாராக இருக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் குளோயிடம் காட்டுவோம். உன் உணவை அனுபவிக்க சகோதரி. நீ என்ன நினைத்தேனோ அதையே செய்தாய். இந்த பாரம்பரிய பீட்சாவுடன் தொடங்கலாம். இது மிகவும் பெரியது. இந்த ஒரு துண்டு என் தலை அளவுக்கு உள்ளது. ஆனால் இதை எப்படி கடிக்கலாம்? இது மிகவும் பெரியது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. அதை உருட்டுகிறேன். இப்படி செய்தால் எளிதாக இருக்கும். வாயில் போடுவோம். அது இல்ல, எனக்கு இது பிடிக்கல. அடுத்து என்ன இருக்குது? பிங்க் பீட்சா. இது இனிப்புகளோட இருக்குது. நான் இத முயற்சிக்க விரும்புறேன். அருமை, எனக்கு இன்னும் வேண்டும். இது போன்றத நான் இதுவரை சாப்பிட்டதில்ல. இன்னும் சில இனிப்புகள். ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மற்றும் கடைசி பீட்சா ஒன்று மீதமுள்ளது. இது ஒரு பூனை போல இருக்கிறது. இதை யார் செய்தார்கள் என்று நான் கூட ஊகிக்க முடியும். இதை முயற்சிப்போம். வாவ், இது நிச்சயமாக வெற்றியாளர். மிகவும் சுவையாக இருக்கிறது. மியா, நான் சிறந்த சமையல்காரன். என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மக்களே. பூனை வாழ்த்துக்கள். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். ஒரு நிமிஷம்.
காலை உணவுக்கு எனக்கு வறுத்த முட்டைகள் மற்றும் பேக்கன் செய்து கொடு. என்ன, நான் ஜக்குள் செய்யவும் முடியும். அது அவ்வளவு கடினமில்லை. சில முட்டைகளை உடைத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் ஊற்றுவது. அதற்கு பிறகு உப்பு மற்றும் மிளகு சேர்த்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். இந்த கலவையை வாணலியில் ஊற்றுவது. நான் என் ஆம்லெட்டில் கெட்சப் உதவியுடன் ஒரு பூனை முகத்தை வரைய போகிறேன். நிச்சயமாக காதுகள், கண்கள் மற்றும் கால் தடங்களை மறக்காமல். நான் சிறப்பாக செய்தேன். நீ என்ன செய்தாய்? நான் யோசிக்கிறேன். ஒரு ஆம்லெட். ஒரு லேசர் பாயிண்டரோட விளையாடுவோம். ஹே, அது எங்கிருந்து வருகிறது? நான் உன்னை பிடிக்கிறேன், சிறிய புள்ளி. என்ன, என்னை ஏமாற்றி விட்டார்கள் சமையல்காரர். அது நியாயமில்லை. இங்கே வாருங்கள். ஓ இல்லை, என்னை காப்பாற்றுங்கள், நிறுத்துங்கள். ஆமாம், இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆனால் நான் சமையல் தொடர்கிறேன். நான் சில பொரித்த முட்டைகள் செய்துள்ளேன். இது ஒரு பூனையின் வடிவத்தில் உள்ளது. சில உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்கிறேன். நான் அருமையாக செய்தேன். உன்னால் என்ன? ஓ, நான் காயமடைந்து விட்டேன். சரி, நீ என்னிடமிருந்து அதை பெறப்போகிறாய். என்ன? அதிக நேரம் இல்லை. நான் இந்த மார்க் செய்ய வேண்டும். பிளாட்டில் தயிர் ஊற்றுகிறேன். இது முட்டை வெள்ளை போல தெரிகிறது. அப்புறம் நான் சில பரிக்காய் பயன்படுத்த போகிறேன். அது மஞ்சள் கரு போல தெரிகிறது. அன்புள்ள குளோய், நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் இதை முயற்சிக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. இத பற்றி என்ன? இது மிகவும் மோசமாக தெரிகிறது. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன். நல்ல வாசனை வருகிறது. இத சுவைக்கலாம். வாவ், இது தோற்றத்தை விட சுவையாக இருக்கிறது. இங்கே என்ன இருக்கிறது? இது தயிர் போல தெரிகிறது. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். அதுதான் அது. மஞ்சளின் பொருள் என்ன? வாவ், இது பீஸ். எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். இது இன்னும் அதிகமாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமையல்காரர், நீங்கள் உங்களை மீறி சாதித்து விட்டீர்கள். மற்றும் கடைசி உணவு. இது மிகவும் அழகாக இருக்கிறது. பார்க்கலாம். ருசியாக இருக்கிறது. நான் அவசரமாக எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். அட, அது வேகமாக நடந்தது. சகோதரி கிளேர் வென்று விட்டார். ஆமாம், என் முதல் வெற்றி. சார், இது நகைச்சுவையானது. கைஸ், இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே ஒரு கருத்தை விடுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.